யார் வந்திருக்காங்கன்னு பாரு. கருவாடு வந்திருக்குது. ஏங்க என் பேரை சொல்லக்கூடாதா? உங்க பேர் என்னங்க? அது சரி, கருவாடையே சொல்லுங்க. கருவாடு வந்திருக்குது. கருவாடு லவர்ஸ் எல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ பாருங்கள். இது கொஞ்சமாக சாப்பிட்றவங்க கூட இந்த தொக்கு வச்சா ஜாஸ்தியாக சாப்பிடுவாங்க. இதுக்காக 2 வாழை கருவாடை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு நல்லா தடவி வச்சுக்கலாம். இதை வந்து ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஃப்ரை பண்ணி எடுத்த கருவாடை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அதே கடாயில் கடுகு, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இஞ்சி போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த வதக்கி விட்ட இதில் வந்து 2 தக்காளி நல்லா நறுக்கி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாய்த்தூள் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மிளகாய்த்தூளோட பச்சை வாசம் போகிறது வரைக்கும் நல்லா வதக்கிட்டு இது ஒரு பேஸ்ட் மாதிரி ஆக்குனதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்கிற கருவாடுங்களை இதில் சேர்த்து ஆட் பண்ணி விட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் புளி அதிகமாகவே ஆட் பண்ணணுங்க, அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ புளி தண்ணி ஆட் பண்ணிவிட்டேன். நல்லா கொதி வந்துச்சு, நல்லா வாசமாகவும் இருக்குது. இப்போ வந்து சூடான சாதத்தில் இந்த கருவாடு தொக்கு வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறமா நம்ம அந்த கடாயில் மீதி இருக்கிற அந்த தொக்கில் கொஞ்சம் கருவாடு வச்சு அப்படி சாப்பிடும்போது டேஸ்ட்டு வேறு லெவலுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். பை பை.